கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பெற்றோரின் உடல்நிலை காரணமான சுமைகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். பெற்றோரின் மீது அளப்பரிய பக்தி கொண்ட உங்களுக்கு அவங்களின் முதுமை கால உடல்நல குறைவு மிகப்பெரிய மன உளைச்சலையும் பொருளாதார சுமையுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும். அவங்களின் நோய்களுக்கான மருத்துவ செலவுகள் அவங்களை இடைவிடாது பராமரிக்க வேண்டிய பொறுப்பு என எல்லாவற்றையுமே ஒரே ஆளாக சுமந்திருங்கள். ஒரு புறம் பெற்றோரின் வழியைக் கண்டு துடிக்கிற மனசும், மறுபுறம் அதற்கு தேவையான பணத்தை திரட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய திண்டாட்டம் என இரண்டுக்குமே இடையே சிக்கி தவிப்பீங்க நீங்கள். என்றாலுமே கடமை தவறாம அத்தனை சுமைகளுமே தாங்கிக் கொண்டு செயலாற்றி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையில நீங்க மனசுக்கு அதிகமா சுமந்து கொண்ட பழிகள் ஒன்றுதான் பெற்றோரின் உடல்நிலை பற்றிய கவலைகள். ஏன்னா நீங்கள் சிறு வயதில் உங்களை கைகளில் தூக்கில் வளர்த்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்து உடல்நல குறைபால அவதிப்படுவதை பார்க்கும் ஒவ்வொரு தருணமே உங்களுடைய மனசு உடைந்திருந்திருக்கும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, மருந்து செலவுகளை சமாளிப்பது, இரவு பகலாக கவனித்துக் கொள்வது, அவங்களின் மனசை உடைக்காமல் ஆறுதல் கூறுவது என்ற பல பொறுப்புகள் நீங்கள் அமைதியாக ஏற்றிருந்திருப்பீங்க. வெளியில சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள என் பெற்றோர் விரைவில் குணமாக வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனையுடன் வாழ்ந்த நாட்கள் இருந்திருக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய நீங்கள் சொந்த வாழ்க்கை, வேலை, குடும்பம் அனைத்தையுமே பின்தள்ளி அவங்களுக்காக ஓடியிருப்பீங்க. ஆனால் யாரிடமும் உங்களுடைய சுமையை சொல்லாமல் தனியாகவே தாங்கியிருப்பீங்க. சந்திர பகவானின் தாக்கத்தால் பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய பாசம் உங்களுக்கு அதிகம் என்பதால் அவங்களின் சிறிய உடல்நல பிரச்சனை கூட உங்களுடைய மிகப்பெரிய கவலையில ஆழ்த்தியிருக்கும். இருப்பினுமே இந்த அனுபவங்கள் உங்களுடைய மன உறுதியை அதிகரிக்க உள்ளன. இனி வரக்கூடிய காலங்கள்ல கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதால பெற்றோரின் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தின் நம்பிக்கையும் அதிகரிக்க உள்ளது உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுக்கு உங்க பெற்றோர் மீது அளப்பரிய பக்தியும் கொண்டவங்க தான் நீங்க கடகம் ராசினர். அவங்களுடைய முதுமை கால உடல்நல குறைவு உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் பொருளாதார சுமையுமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஒரு புறம் பெற்றோருடைய வழியை கண்டு துடிக்கிற மனசு உங்களுக்கு இருந்தாலுமே, மறுபுறம் அதற்கு தேவையான பணத்தை திரட்ட முடியாமல் தவிக்கிற திண்டாட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். எனவே இந்த இரண்டுக்கும் இடையே நீங்க சிக்கி தவிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். என்றாலுமே நீங்கள் கடமை தவறாம அத்தனை சுமைகளையுமே தாங்கி கொண்டு செயலாற்றி வந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா உங்களுடைய பெற்றோருடைய உடல்நிலை பற்றி கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களை சிறு வயசுல இருந்து உங்களை கைகளை தூக்கி வளர்த்த பெற்றோர்களுடைய வயது முதிர்ந்து உடல்நலக் குறைவால அவதிப்படுவதை பார்க்கிற ஒவ்வொரு தருணமே உங்களுடைய மனசு உடைத்திருக்கும். அதனாலவே நீங்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதையும், மருந்து செலவுகளை சமாளிப்பதும், இரவு பகலாவே கவனித்து கொண்டு வந்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய மனசை நீங்க உடைக்காம ஆறுதல் கூறுவது என்ற பல நேரங்கள்ல இருந்திருப்பீங்க. ஆனால் வெளியில நீங்க சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள என் பெற்றோர் விரைவில் குணமாக வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனையுடனே வாழ்ந்த நாட்கள் உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய சொந்த வாழ்க்கையும் வேலையோ குடும்பமும் அனைத்தையுமே பின்தள்ளிவிட்டு தான் அவங்களுக்காகவே நீங்கள் ஓடக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கலாம். அது கூடத்தான் நீங்கள் இருப்பின் அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய மன உறுதியை அதிகரித்து இருந்திருக்கும். இவை எல்லாமே சந்திர பகவானின் தாக்கத்தால பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய பாசம் உங்களுக்கு அதிகம் என்பதாலேயே அவங்களின் சிறிய உடல்நல பிரச்சனை கூட உங்களை மிகப்பெரிய கவலையை ஆழ்த்தி வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வர தொடங்க போகிறது. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும், அல்லது இருக்கின்ற வீட்டை புனரமைக்க வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு இனி நனவாகக்கூடிய காலம் வந்துவிட்டது. வீடும் நிலம்
சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்து வந்த சட்ட சிக்கல்களும் அல்லது இழுபறிகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான நல்ல செய்திகள் வந்து சேர உள்ளன. வாடகை வீட்டில் குடியிருப்பவங்களுக்கு சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய வாய்ப்புகளும், சொந்த வீடு வைத்திருப்பவங்களுக்கு வீட்டை மேலும் அழகுபடுத்தக்கூடிய யோகமும் கூடி வர உள்ளது. சொத்து சேர்க்கைக்கான புதிய கதவுகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கப்பட உள்ளன. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சொந்த வீடு என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்லாமல் அது நிம்மதி, பாதுகாப்பு, குடும்ப மகிழ்ச்சி, எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாகும். நீண்ட நாட்களாகவே எப்போது நமக்கு சொந்த வீடு கிடைக்கும், எப்போது இந்த வீட்டு பிரச்சனை முடியும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்திருந்தால் இனிமேல் அந்த காத்திருப்புக்கு நல்ல முடிவு வரப்போகிறது. உங்கள் ராசியின் அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் பாவத்தின் சக்தியை வலுப்படுத்தும் இந்த காலத்துல தான் வீடு, நிலம், சொத்து, குடும்ப வசதி தொடர்பான பல நல்ல யோகங்களை உருவாக்குகிறார். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வீடு வாங்கும் முயற்சிகள் மீண்டும் வேகம் பெற உள்ளன. உங்க வாழ்க்கையில வங்கி கடன், ஆவண பிரச்சனை அல்லது பண தட்டுப்பாடு போன்ற காரணங்களால நின்றிருந்த காரியங்கள் எதிர்பாராத விதமாகவே சாதகமாக மாறும். இது இனி நடக்காது என்று நினைத்த விஷயம் கூட இறைவனின் அருளால் எளிதாக நடைபெற உள்ளன. ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருப்பவங்களுக்கு கட்டுமான பணிகள் விரைவாக முடிவடையும். வீடு புதுப்பிக்கும் எண்ணம் கொண்டவங்களுக்கு அதற்கான வசதிகளும் உருவாக உடைய நிலை உள்ளன. வாடகை வீட்டில் வசிப்பவங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்க உள்ளன. அது கூடவே வீடு தொடர்பான இருந்த வழக்குகளும், பத்திர பிரச்சனைகளும், பங்கீட்டு சிக்கல்கள் போன்றவை உங்களுக்கு சாதகமான முடிவையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். வீட்டில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கிரக பிரவேசம், பூமி பூஜை, வாஸ்து திருத்தம் அல்லது குடும்ப விழாக்கள் போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வீட்டில் ஆனந்தத்தை அதிகரிக்க உள்ளன. வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு கடகம் ராசியில் உள்ளவங்களுக்கு சொந்தமா வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும், அல்லது இருக்கின்ற வீட்டை நன்காக புனரமைக்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போது நனவாகக்கூடிய காலம் உங்களுக்கு உள்ளது. ஏன்னா வாடகை வீட்டில் குடியிருப்பவங்களுக்கு எல்லாமே சொந்த வீட்டிற்கு மாறவும் வாய்ப்பு இருக்கலாம். சொந்த வீடு வைப்பவங்களுக்கு எல்லாமே வீட்டை மேலும் அழகுபடுத்தக்கூடிய யோகமும் கூடி வர உள்ளன. சொத்து சேர்க்கைக்காக நீங்கள் புதிய கதவுகளுமே உங்களுக்கு திறக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீடு என்றது பார்த்தீங்கன்னா அது நிம்மதி, பாதுகாப்பு, என் குடும்ப மகிழ்ச்சி, எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றோடைய அடையாளமாக தான் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். இனிமேல் அந்த காத்திருப்புக்கெல்லாமே நல்ல முடிவு வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில. ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் பாவத்தோடைய சக்தியை வலுப்படுத்தவும், இந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், சொத்து, குடும்ப வசதி தொடர்பான பல நல்ல யோகங்களை உருவாக்குறாரு உங்க வாழ்க்கையில. இது வரைக்குமே உங்களுக்கு தடைப்பட்டிருந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளோ மீண்டுமே வேகம் பெற உள்ளன. வங்கி கடனோ, ஆவண பிரச்சனை அல்லது பணத்தட்டுப்பாடு போன்ற காரணங்களாலுமே நின்றிருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத விதமாகவே சாதகமாக மாறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட உள்ளது. ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருப்பவங்களுக்கு கட்டுமான பணிகள் விரைவாக முடிவடையக்கூடிய நிலையும் உள்ளன. வீடுகள் புதுப்பிக்கும் எண்ணம் கொண்டவங்களுக்கு அதற்கான வசதிகளும் உங்களுக்கு உருவாக உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அழகுபடுத்தக்கூடிய யோகமும் கூடி வர உள்ளது. சொத்து சேர்க்கைக்கான புதிய கதவுகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கப்பட உள்ளன. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சொந்த வீடு என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்லாமல் அது நிம்மதி, பாதுகாப்பு, குடும்ப மகிழ்ச்சி, எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாகும். நீண்ட நாட்களாகவே எப்போது நமக்கு சொந்த வீடு கிடைக்கும், எப்போது இந்த வீட்டு பிரச்சனை முடியும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்திருந்தால் இனிமேல் அந்த காத்திருப்புக்கு நல்ல முடிவு வரப்போகிறது. உங்கள் ராசியின் அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் பாவத்தின் சக்தியை வலுப்படுத்தும் இந்த காலத்துல தான் வீடு, நிலம், சொத்து, குடும்ப வசதி தொடர்பான பல நல்ல யோகங்களை உருவாக்குகிறார். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வீடு வாங்கும் முயற்சிகள் மீண்டும் வேகம் பெற உள்ளன உங்க வாழ்க்கையில. வங்கி கடன், ஆவண பிரச்சனை அல்லது பண தட்டுப்பாடு போன்ற காரணங்களால நின்றிருந்த காரியங்கள் எதிர்பாராத விதமாகவே
சாதகமாக மாறும். இது இனி நடக்காது என்று நினைத்த விஷயம் கூட இறைவனின் அருளால் எளிதாக நடைபெற உள்ளன. ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருப்பவங்களுக்கு கட்டுமான பணிகள் விரைவாக முடிவடையும். வீடு புதுப்பிக்கும் எண்ணம் கொண்டவங்களுக்கு அதற்கான வசதிகளும் உருவாகக்கூடிய நிலை உள்ளன. வாடகை வீட்டில் வசிப்பவங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்க உள்ளன. அது கூடவே வீடு தொடர்பான இருந்த வழக்குகளும், பத்திர பிரச்சனைகளும், பங்கீட்டு சிக்கல்கள் போன்றவை உங்களுக்கு சாதகமான முடிவையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். வீட்டில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, வாஸ்து திருத்தம் அல்லது குடும்ப விழாக்கள் போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வீட்டில் ஆனந்தத்தை அதிகரிக்க உள்ளன. வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு கடகம் ராசியில் உள்ளவங்களுக்கு சொந்தமா வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும், அல்லது இருக்கின்ற வீட்டை நன்காக புனரமைக்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போது நனவாகக்கூடிய காலம் உங்களுக்கு உள்ளது. ஏன்னா வாடகை வீட்டில் குடியிருப்பவங்களுக்கு எல்லாமே சொந்த வீட்டிற்கு மாறவும் வாய்ப்பு இருக்கலாம். சொந்த வீடு வைப்பவங்களுக்கு எல்லாமே வீட்டை மேலும் அழகுபடுத்தக்கூடிய யோகமும் கூடி வர உள்ளன. சொத்து சேர்க்கைக்காக நீங்கள் புதிய கதவுகளுமே உங்களுக்கு திறக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீடு என்றது பார்த்தீங்கன்னா, அது நிம்மதி, பாதுகாப்பு, என் குடும்ப மகிழ்ச்சி, எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றோடைய அடையாளமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இனிமேல் அந்த காத்திருப்புக்கெல்லாமே நல்ல முடிவு வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் பாவத்தோடைய சக்தியை வலுப்படுத்தவும், இந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், சொத்து, குடும்ப வசதி தொடர்பான பல நல்ல யோகங்களை உருவாக்குறாரு உங்கள் வாழ்க்கையில். இதுவரைக்குமே உங்களுக்கு தடைப்பட்டிருந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளோ மீண்டுமே வேகம் பெற உள்ளன. வங்கி கடனோ, ஆவண பிரச்சனை அல்லது பண